அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படியான பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக உங்களுடைய ராசி என்ன என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் யார் என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கன்னி ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், எனக்கு இதுதான் தெரியும், எனக்கு இவ்வளவு தான் வரும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதாவது மற்றவங்கள பற்றி கவலைப்படாமல் அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை கண்டிப்பாக அவங்க தெளிவாக எடுத்து உரைப்பாங்க. யாருக்கும் ரொம்பவே பயந்துக்கலாம் மாட்டாங்க. அவங்களுக்கு தெளிவாக இருக்கிற விஷயத்தில் அவங்க எப்போதுமே சரியான முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இளகிய மனம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதாவது நாம் யாருக்காவது உதவி செய்யணும் அப்படிங்கிறத விட யாராவது சாதாரணமாக ஏதாவது உதவியோ அல்லது கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா கூட ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. முன்னேற்றம் ஒன்றையே நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவங்க கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. மனக்குழப்பம் விலக ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சொல்லப்படுது. தொழிலில் புதிய பாதை இவர்களுக்கு தெரியும். இதுவரை இருந்த நெருக்கடியில் இருந்து கூட இவங்க விலகக்கூடியதாக இருக்கும். நெருக்கடிகள் எல்லாம் இடம் தெரியாமல் மாறக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்ப்பு ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும். பணிபுரியிற இடத்துல கூட ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி, வழக்கு, விலகு இவையெல்லாம் விலகுன்னு சொல்லலாம். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருக்குங்க. வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கியதாகவே இருக்குங்க. புத்திசாலித்தனம் கண்டிப்பாக வெளிப்படும். அதனால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க. மாதம் முழுவதும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் எதிர்மறையாக இருக்கிறதால எதிர்பாலினர் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்பதும் பெரும் சங்கடங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும் அப்படின்னும், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல வேலையில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. பிறருக்கு ஜாமீன் போடுவது, சிபாரிசு செய்வது என்ற வேலைகளில் ஈடுபட வேண்டாம். அது உங்களுக்கே எதிர்மறையாக மாறும். ஒரு சிலர் உடன் பணிபுரிவரால் அவமானத்திற்கு ஆளாக கூட நேரிடலாங்க. விலகி நின்று பழகுவது ரொம்ப நல்லதுங்க. சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு மனதில் சஞ்சலங்களை ஏற்படுத்தலாம். தவறானவர்கள் பின்னால் உங்களை போக வைக்கலாம். அதனால் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அதனால் நீங்கள் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் மனதில் நீங்கள் எதற்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். சனி பகவான் உங்களை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீக்குவார். வழக்கு, விவகாரம், போட்டிகள், பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துவார். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் அப்படின்னே சொல்லலாம். உழைப்பாளர்கள் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரிகாரமாக வராகி அம்மனை வழிபட சங்கடங்கள் விலகும் என்றே சொல்லலாங்க. இதே போல் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிந்த சிந்தனையுடன் திட்டமிட்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த தை மாதம் நன்மையான மாதம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால சனி கொடுக்க எவர் தடுக்க முடியும் என்பதை உணர்வீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு இருந்த இடம் கூட தெரியாமல் மறைந்து போகும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட போட்டி உங்களுக்கு எதிர்ப்பு விலகும் என்றும், விவகாரம் சாதகமாகும் என்றும், குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் என்றும் சொல்லப்படுது. அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருப்பவருடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மேலும் தடைப்பட்ட வேலை கண்டிப்பாக நடக்கும். புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால நினைத்த வேலைகளை நடத்துவீங்க. எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். நேற்றைய கனவு இன்று நனவாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். மாதம் முழுவதும் குரு பகவான் வக்ரமடைந்திருப்பதால ஜென்மக்கேதுவின் சஞ்சாரம் குழப்பங்களை ஏற்படுத்தலாம். நன்மை எது தீமை எது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சிந்தனை உங்களுக்கு மழுங்கும். ஒவ்வொன்றுக்கும் நிதானமாக செயல்படுவது நல்லது. 7ஆம் இட ராகு ஆசைகளை அதிகரிக்கலாம். அதற்கெல்லாம் இடம் கொடுத்தா அது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும் என்பதில் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனைகளை ஏற்கிறது ரொம்பவே அவசியங்க. வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியடைய செய்யும்னு சொல்லலாம். யாரை எப்படி பயன்படுத்துவது, எந்த இடத்துல வைக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம். பொதுவாக பிறரை நம்பி எந்த ஒரு வேலையிலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். உங்களால் முடிந்தவற்றில் மட்டும் கவனம் செலுத்துங்க. உழைப்பாளர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற லாபம் உண்டாகும். மாணவர்கள் ஆசிரியருடைய அறிவுரைகளை ஏற்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் சந்திராஷ்டம நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகளந்த பெருமாளை வழிபட கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க. இதே போல் சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதத்துக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை படைத்த உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நட்சத்திர நாதன் செவ்வாய் வக்ரம் அடைந்திருந்தாலும் கூட 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி உங்களை உயர்த்துவார். அதே போல் செல்வாக்கை உண்டாக்குவார். நீங்கள் நேற்று வரை அனுபவித்து வந்த சங்கடங்களில் இருந்து கூட விடுபடுவீங்க. தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவீங்க. போட்டியாளர்களால் அடைந்து வந்த சங்கடங்கள் இல்லாமல் போகும். தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தை விருத்தி செய்வீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. குடும்பத்திலும் நிம்மதியான நிலை ஏற்படும். புதிய வாகனம் சொத்து வாங்கக்கூடிய கனவு நனவாகும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் கண்டிப்பாக விலகி போகும். பிள்ளைகள் நலனில் நீங்கள் ரொம்பவே கவனம் செலுத்துவீங்க. பூர்வீக சொத்து விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எதிர்பாலினத்தரிடம் ஓரடி நீங்கள் விலகி இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் மாதம் முழுவதும் சுக்கிரனுடைய சஞ்சாரம், மாதத்தின் இடைப்பட்ட பகுதியில் புதனினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறதால செல்வாக்கு அந்தஸ்திற்கு நெருக்கடி ஏற்படலாம். அவப்பெயரும் உண்டாகலாம். கவனமாயிருங்க. மற்றவர்கள் விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு நீங்கள் எதையுமே செய்துவிட வேண்டாம். இந்த நிலைகளை நீங்கள் உணர்ந்து செயல்படுகிற போது நன்மைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். குடும்பம், கௌரவம், பிள்ளை அவர்களுடைய நலன், எதிர்காலம் என்பதை எல்லாம் யோசித்து செயல்படுவது ரொம்ப அவசியம். தை பிறந்தா வழி பிறக்கும் என்பது போல கும்ப சனியால் நல்ல வழி உங்களுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். குடும்பத்திலும் நிம்மதியான நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் செந்தூர் வேலனை வழிபட உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையான பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் செந்தூர் வேலனை வழிபட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் நிறைய உண்டு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுதுங்க. குழந்தைகளால் கண்டிப்பாக மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிகழும். நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க. அவர்களுடைய எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் கண்டிப்பாக நாட்டம் ஏற்படும். எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவியாக இருப்பாங்க. புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அவ்வப்போது தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. அவருடைய உடல்நலனிலும் கூடுதல் கவனம் தேவைப்படுது. தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லதுங்க. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய அனுசரணையான பலன் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும். சிலருக்கு நீண்ட நாளாக தடைப்பட்ட பதவி உயர்வு கூட கிடைக்கலாம் என்றே சொல்லப்படுதுங்க.
இப்படி கன்னிராசிக்காரர்களுக்கு பலன்கள் அமையுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.